ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். எனக்கு மட்டும் ஏன்டா இவ்வளோ கஷ்டம்? கடவுள் ஏன் என் விதியை மட்டும் இவ்வளோ மோசமாக எழுதினார்? எனக்கு மட்டும் ஏன் ஒரு பிரச்சனை மாற்றி இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது? எப்போ தாண்டா அதெல்லாம் முடியும்? என்னால் சத்தியமாக முடியலப்பா சாமி. ஸோ ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது? ஏன் எனக்கு மட்டும் விதி இவ்வளோ மோசமாக இருக்குது? எப்போ தாண்டா இதெல்லாம் மாறும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சிருக்கீங்களா? ஒரு ஹைஃபை போட்டுக்கோங்க, நான் கூட யோசிச்சிருக்கேன். பட் நம்மளை மாதிரி இருக்க நிறையா பேருக்கு காமனாக இருக்க ஒரு ஹேபிட் இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? நம்மளோட ப்ராப்ளம்ஸை வெறுக்கிறது, நம்மளோட ப்ராப்ளம்ஸை பார்த்தாலே பயப்படுறது. ஸோ எஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து டு நாட் ஹேட் யுவர் ப்ராப்ளம்ஸ். உங்களோட ப்ராப்ளம்ஸை வெறுக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ டாபிக்குள்ளே போயிடலாம். டு நாட் ஹேட் யுவர் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஏன் நவீன் அப்படி சொல்கிறேன்? அது எப்படி அந்த ப்ராப்ளம் வெறுக்காமல் இருக்க முடியும்? எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்தாலே செம கடுப்பாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி செம தலைவலியாக இருக்குது, ஏன்டா எனக்கு இதெல்லாம் வந்துச்சேங்கிற மாதிரி இருக்குது, அதை போய் நான் எப்படி வெறுக்காமல் இருக்க முடியும்? போனவன் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். பட் நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், கேளுங்க, ஓகேவா? உங்கள் லைஃப்பில் வந்து 2 பேர் இருக்காங்க. ஒருத்தரோட பேர் ராம், ஒருத்தரோட பேர் ஜனனி. சரிங்களா? ராமை வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் ஜனனியை வந்து உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ராம் வந்து லைஃப்பில் அப்போ ஒரு சில தப்புகள் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் ராமை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால ராம் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ராம் அப்படியே ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி நீங்கள் ஏற்றுக்கிட்டு விட்டுட்டீங்க. பட் ஜனனியை உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதனால ஜனனி பண்ணுற சின்ன சின்ன தப்புகள் கூட உங்களுக்கு பெருசாக தெரியுது. ஜனனியை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வருது. ஸோ இந்த ஜனனி தாங்க உங்களோட ப்ராப்ளம்ஸ். உண்மையிலே ஜனனி ரொம்ப மோசமானவங்களா? உண்மையிலே ஜனனி ரொம்ப ஹார்ஷானவங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கே சேலஞ்சஸ் எல்லாருக்குமே இருக்குது, கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. பட் ப்ராப்ளம்ஸ் வந்தாலே அதை வெறுக்கிறது, ப்ராப்ளம்ஸை பார்த்தாலே பயப்படுறது வந்து என்ன கேட்டிங்கன்னா எப்போவுமே சரியான விஷயம் கிடையாது. எப்போ ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தாலே பயப்படுறோமோ, எப்போ ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தாலே பயந்து ஓடுறோமோ, அப்பயே நம்ம பாதி தோத்துறது கிடையாதா? அப்பயே நாம் ஒரு 10 அடி பின்னாடி எடுத்து வச்சதுக்கு சமந்தானே அது. ஸோ நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுற ஒரு பாயிண்ட், அஃப்கோர்ஸ் ப்ராப்ளம்ஸ் அன்பிளசன்ட் தான். பட் அந்த ப்ராப்ளமை பார்த்தாலே பயப்படாதீங்க, உங்களோட ப்ராப்ளம்ஸை வெறுக்காதீங்க. சரிங்களா? எனக்கு இன்னொரு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுதான் என்னென்னா வந்து எல்லா ப்ராப்ளம்ஸுமே வந்து இங்கே கெட்ட ப்ராப்ளம்ஸ் கிடையாது. இங்கே இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸுமே உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் கிடையாதுங்க. ஒரு சில நல்ல ப்ராப்ளம்ஸ் கூட இருக்குது, நம்மளை நல்ல வழியில் மாற்றுறதுக்குனே வந்த ப்ராப்ளம்ஸ் கூட இருக்குது. நாம் எல்லாருமே லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸை கடந்து தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இவ்வளோ வருஷங்கள் பயணித்து வந்திருக்கோம். கரெக்டுங்களா? பட் ஒருவேளை நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணாமல் இவ்வளோ தூரம் வந்திருந்தோம் அப்படின்னா நம்ம இப்போ இதே பர்சனாக இருந்திருப்போமா? நமக்கு இப்போ இருக்க மெச்சூரிட்டி இருந்திருக்குமா? நமக்கு இப்போ இருக்க ஆட்டிடியூட் இருந்திருக்குமா? நமக்கு இப்போ இருக்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்குமா? இருந்திருக்காதுங்கல்ல. ஸோ நமக்கு லைஃப்பில் வந்த ப்ராப்ளம்ஸ் கூட நமக்கு ஒரு சில விஷயங்கள் டீச் பண்ணியிருக்குல்ல. நமக்கு என்ன தான் ஒரு பேட் ரிலேஷன்ஷிப் இருந்திருந்தா கூட அந்த பேட் ரிலேஷன்ஷிப்பில் கூட நமக்கு ஒரு சில லெசன்ஸ் இருந்திருக்குல்ல. நமக்கு என்ன தான் லைஃப்பில் ஒரு சில பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அந்த மிஸ்டேக்ஸில் இருந்து கூட நமக்கு ஒரு சில நல்லது நடந்திருக்குல்ல. ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளமுமே நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்க தான் வருது. அண்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டு அதுலேருந்து கூட நம்ம லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிருக்கும். பட் நம்ம இப்போ திரும்பி யோசிச்சு பார்க்கும்போது அது வெறும் ப்ராப்ளமாக மட்டும் தான் நமக்கு தெரியுமே தவிர அதில் நம்ம கற்றுக்கிட்ட நல்ல விஷயங்கள் நம்ம அவ்வளோ பெருசாக யோசிக்க மாட்டோம். புரியுதுங்களா? ஸோ நமக்கு நல்லது பண்ண ப்ராப்ளம்ஸ் கூட இருக்குது, நம்மளோட ஒரு பெட்டரான ஒரு பர்சனாக மாற்றின ப்ராப்ளம்ஸ் கூட இங்கே இருக்குது. சரிங்களா? அண்ட் தயவு செஞ்சு உங்களோட ப்ராப்ளம்ஸை பார்த்தாலே வெறுக்காதீங்க, பயந்து ஓடாதீங்க. நாம் லைஃப்பில் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இன்றைக்கி நவீன் இந்த நவீனாக இருக்கா, இன்றைக்கி திவ்யா இந்த திவ்யாவாக இருக்கா, இன்றைக்கி ஸ்வேதா இந்த ஸ்வேதாவாக இருக்கா அப்படின்னா கூட அதுக்கெல்லாமே அந்த ப்ராப்ளம்ஸ் தான் காரணம். நாம் இன்றைக்கி இந்த பர்சனாக இருக்கோம் அப்படின்னா we are just a reflection of our past incidents, problems, insecurities, fears எல்லாத்தையுமே சேர்ந்த கலவை தான் நாமளே தவிர நமக்கு லைஃப்பில் இருந்த ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் மட்டும்தான் நம்மளை இவ்வளோ தூரம் கூட்டு வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சரிங்களா? ஸோ ஓகே நவீன், நீ இவ்வளோ சொல்கிற, ப்ராப்ளம்ஸை வெறுக்காதீங்க, ப்ராப்ளம்ஸ் கூட ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான், நமக்கு நிறையா கற்றுக்கிறோம் அதுலேருந்து எல்லாத்தையும் நீ சொல்கிற, அப்படின்னா நம்ம என்ன தானே பண்ணணும், நீ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங் அப்படின்னா, ப்ராப்ளம்ஸை வெறுக்காதீங்க, ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுங்கள், ஒரு ஸ்மைலோட ஃபேஸ் பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக லைஃப்பில் சேலஞ்சஸ் இருக்க தான் போகுது. அடல்ட்ஹுட்னு வந்துட்டாலே சேலஞ்சஸ் இருக்க தான் போகுது. ஒரு ரிலேஷன்ஷிப்னு வந்தால் சேலஞ்சஸ் இருக்க போகுது. காலேஜ் லைஃப்பில் ஒரு சில சேலஞ்சஸ் இருக்க தான் போகுது. ஸோ லைஃப்பில் சேலஞ்சஸ் இல்லாத எந்த ஏரியாவுமே கிடையாது. ஸோ அந்த சேலஞ்சை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும்? அந்த சேலஞ்சை எம்ப்ரேஸ் பண்ணுவோமே, நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுப்போமே, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுவோமே, அதை ஒரு ஸ்மைலோட ஃபேஸ் பண்ணுவோமே, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணுவோமே, அந்த ப்ராப்ளம்ஸையும் நம்மளோட ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பில் முன்னேறி போயிட்டே இருப்போமே. எதுக்கு அதை பார்த்து ரொம்ப பயப்படணும்? எதுக்கு அதை நினச்சி நம்ம பின்னாடி ஓடணும்? கரெக்டுங்களா? ஸோ எப்போவுமே நம்ம தைரியமாக இருப்போம், பாசிட்டிவாக இருப்போம்,
ப்ராப்ளம்ஸையும் நம்ம ஏற்றுப்போம். கண்டிப்பாக அது ப்ளசண்ட்டாக இருக்க போகிறது கிடையாது. பட் அந்த அன்ப்ளசண்ட்டாக இருந்தால் கூட அந்த அன்ப்ளசண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் கூட நமக்கு ஒரு சில நல்லதுகள் நடக்கும். அதுலேருந்து கூட நம்ம லேர்ன் பண்ணி க்ரோ பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ப்ராப்ளம் கிடையாது. ப்ராப்ளமை பற்றி நமக்கு இருக்க ஆட்டிடியூட் தான் ப்ராப்ளமே. புரியுதுங்களா? ஸோ இதுக்கு மேலே நம்ம ரொம்ப ஓவராக போட்டு உங்களை அட்வைஸ் பண்ணி குழப்ப விரும்பலை. கேஷுவலாக ரிலாக்ஸாக வாழுங்க. லிவ் லைஃப் ஒன் டே அட் அ டைம். பாசிட்டிவாக ஜாலியாக இருங்க. சரிங்களா? எதை நினச்சும் போட்டு ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். ஓகேங்களா? எப்போவுமே முழு மனசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. கண்டிப்பாக இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நான் இதயத்தின் குரல் வந்து மோர் தென் 3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். க்ளோஸ் டு 120 எபிசோட்ஸ் நான் பண்ணிட்டேன். ஸோ இதயத்தின் குரலோட ஜேர்னிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இதயத்தின் குரல் ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா buymeacoffee.com/இதயத்தின் குரல் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மினிமம் ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் கொடுங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரொம்ப நன்றிங்க. அடுத்த வாரம் சந்திப்போம். டாடா, பபாய்.